முடியாது. ஏமா என்னமா பிரச்சனை? வாரத்தில் 2 நாள் ஹோட்டல்ல சொல்லு வாங்கி கொடுன்னு கேட்டாங்க. ஹோட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. இவெல்லாம் ஒரு ஆம்பளையா? பெண்கள் பேசுகிறார்கள், பெண் பிள்ளைகள் பேசுகிறார்கள். விவாதத்தை ஆண் தரப்பிலிருந்து குறைந்து போய்விட்டது. பெண் பிள்ளைகள் வாய் திறந்து கேட்கிறார்கள். மறுமணத்திற்கு கூச்சமே இல்லாமல் ஆயத்தமாகிறார்கள். இனிமேல் எப்படி தெரியுமா சொந்த சொல்லுவான்? என் புருஷனோட ஃப்ரெண்டு இப்ப எனக்கு புருஷன். எங்க புரியுதா? அசிங்கமா இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பெயர் மாற்றம் செய்து பாவம் செய்வார்கள் சொன்னாங்க. சாராயம் எங்க குடும்ப பாரம்பரியத்திலே சாராயம் குடிக்க மாட்டோம். என்னப்பா சொல்ற? ஒன்லி பீர். நான் சொல்றது புரியுதா? நமக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் பத்தாது. சாராயம் செத்து போயிடுவாங்க. நான் பீர் குடிச்சா ஹெல்த் ட்ரிங்க்ஸ், நீங்க தப்பா பேசுறீங்க. என்ன டாக்டர் குடிச்சா கூலா இருக்கும், அதுல கூல் பீர் குடிச்சா நீங்க கூலா இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு இடத்துல பேசுவதை கேட்டாங்க. சைஸா இருக்கேன். ஆமா, ஒரு தலைமுறை மதுபானத்தை பெயர் மாற்றி குடித்து பாவம் இல்லை என்று ஆக்கிவிட்டது. சரியா? விபச்சாரத்தில் அப்படி ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தையா இந்த சமூகம் வழங்கியது. யாரா இது? பழைய காலத்துல வழங்க சொல்றாங்க. பழைய காலம் ஊரே வாய்ப்பு அப்பா. இப்ப கேட்கிறேன், அது ஹராம் இல்ல ஹராம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் ஃப்ரெண்ட் சொன்னா ஹலால், பாய் ஃப்ரெண்ட் சொன்னா ஹலால், தவறான உறவுகளோடு சொன்னால் அப்படி ஒரு உறவு இல்லை. எல்லாம் மனசுல வச்சுக்கீங்க. வாழ்வது இந்த குழந்தைகளுக்காக வேண்டி என்று சொன்னால், நீங்கள் யாரும் உங்களுடைய திறமையை கொண்டு உங்களுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி, அது இந்த மாற்று ஓடுதையா அம்மா எந்த பள்ளியில சும்மா என்னடா இந்த இடத்துலயே நிற்கிறது பார்க்கணும். பரவாயில்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு கார் வாங்கினவனா நம்மளால எழுதி வச்சுக்குவாங்க, கிஃப்ட் ஆஃப் காட். ஏன்னா இவன் அமெரிக்கால தான் இருக்காரு. சொல்லுங்க, இன்னொருத்தர் கிஃப்ட் ஆஃப் லார்ட். லாடு ரெண்டையும் சேர்த்து நம்மளால சொன்னா லாடல பக்கத்துலாம். சரி, இன்னொருத்தர் வீடு கட்டினவன இருக்கு தீ பயங்கரமா வந்தது. ஹாதாம் மின் ஃபضل ரப்பி. அவங்க எங்க வருதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல கேட்டு பாருங்க, வாங்கி உடனே கீழே எழுதி வச்சுட்டு கூப்பிட சாமி எழுதி செஞ்சாலும் செஞ்சுருவாரு. எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கிஃப்ட், அன்பளிப்பு அப்படின்னா விரும்பி தரணும். அன்பளிப்பு ஒரு 10 ரூபா கொடுங்க, இது அன்பளிப்பா? இது பேர் சொல்லுங்க, இது பேர் எடுக்குது. அவ்வளவுதான் அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தஹாத்து தஹாபு. அன்பளிப்பு கொடுத்துட்டே இருக்க முஹப்பத் அதிகமாகும். ஒரு ஆள் சாயா வாங்கி கொடுத்தா அவருக்கு சலாம் எவ்வளவு பலமா நாங்க சொல்றோம் தெரியுமா? சிலமானையும் தஜ்வீதோட சொல்லுவோம். ஒரு சாயா அவ்வளவு வேலை செய்யும். இதே அந்த வாங்கி கொடுத்தா போயிட்டா, ஊர்ல இவெல்லாம் ஹயாத்தா இருக்கிறது தராசால போயிட்டா, நாங்களே பேசுவோம். ஒரு சாயா அவ்வளவு வேலை செய்யும். அன்பளிப்பு. அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய அன்பளிப்பை எதுனா யஹபுலி மையஷாஉ ذுகூர். முதல்ல அல்லாஹ் சொல்றான், யஹபுலி மையஷாஉ இனாதா. நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறேன். இத பாருங்க, கை தெரிஞ்சிருச்சு. யாருக்கு சக்கரம் இல்ல, இது நின்றுகிறது. நான் அதான் சொல்றேன், நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு கல்யாணமான முடிச்சுட்டு நீங்க என்ன போவாங்க? ஒரு ஆம்பளை பையன் சொல்றாங்க, அந்த அம்மா ஒரு ஆம்பளை பையன், ஒரு ஆம்பளை பையன் எல்லா ஆம்பளையா பிறந்திருந்தா என்ன நடந்ததுன்னு யோசிக்கணும். நினைக்கிறோமா இல்லையா? சரி, பெண்ணாக பிறந்தால் என்ன நடக்கும்? நாம என்ன வாஷிங் மிஷின் ஆகுது? சொல்லுங்க, வாஷிங் மிஷினா? இந்த குழந்தை இல்லாதவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி காலகட்டத்திலும் தூண்டி விடுவதா மருத்துவமே தவிர குழந்தையை
திக்கா இருக்கு, அல்லது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு, அதை நீக்கலாம். கரு உருவாக்குவதற்கான வழியை காட்டலாமே தவிர கருவை உருவாக்க